இன்னொன்று, இத்தனை ஆண்டு கால திமுக அதிமுக ஆட்சியில் இங்கே ஒரு பெரிய ஒரு கேடு நடந்து கொண்டே இருந்துச்சு. அது யாருமே கண்டுகொள்ளலை. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம். அந்த தேர்வு வாரியத்தில் டைரக்ட் எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டருக்கு தமிழ் வழியில் படித்தவர்களை கிட்டத்தட்ட ஒரு 4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக எடுக்கிறதே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த வடநாட்டிலிருந்து வந்து இங்கே அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க சொன்ன காரணம், தமிழ் வழியில் படித்தவங்க வந்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துக்கு தங்களுடைய எதிர்மனுவை தாக்கல் செய்கின்ற போது ஃப்ளூவெண்ட்டாக அவங்களுக்கு ஆங்கிலத்தில் டைப்பிங் வராது, அவங்க அந்த அபிடவிட்டை தாக்கல் பண்ணுற அந்த ஆங்கில புலமை இருக்காது, அதனால் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு காவல்துறை பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு சாக்கை சொல்லி, அவங்க ஆங்கில அறிவு இருக்காது அப்படின்னு சொல்லி கலைஞர் கொண்டு வந்த அந்த சட்டத்தை ஒரு அதிகாரி கூட நடைமுறைப்படுத்தவே இல்லை. அதை கண்டுபிடித்து ராமநாதபுரத்துலேருந்து ஒரு மாணவன் என்னை அணுகி, ஐயா நான் வந்து 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் டிகிரியும் தமிழ் வழியில் படித்தவன், எனக்கு எல்லா தகுதிகளும் இருக்குது, நான் எல்லா உடற்கூறு தேர்வுகளையும் தேர்ச்சி ஆகிட்டேன், ஆனால் நீ தமிழ் வழியில் படித்ததால் உன்னை டைரக்ட் எஸ்ஐ ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவராக இருக்கின்ற ஜெரோன்குமார் என்கிற ஒரு இளைஞர், அந்த இளைஞரை என்கிட்ட அழைச்சி வந்தார். எனக்கா அப்படியே கொதிச்சுட்டேன் நான், இப்படி நடக்குதா, இத்தனை ஆண்டு காலமாக அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லி அவரை கூட்டுக்கிட்டு என்னுடைய சொந்த செலவில் மதுரைக்கு போய் தங்கி மதுரையினுடைய மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் என்கிற ஒரு வழக்கறிஞரை வைத்து அங்கு ஒரு வழக்கை தொடுத்து அது நீதியரசர் கிருபாகரன் புகழேந்தி அமர்வுக்கு கொண்டு வந்து அப்போது அவர்கள் இருவரும் சாட்டையை சுழட்டி எடப்பாடி ஆட்சியிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அட்வொகேட் ஜெனரல் அவர்கள் ஆஜராக வேண்டும் உத்தரவிட்டு, தமிழ் வழியில் படித்துவிட்டு தமிழ்நாட்டில் வேலை கேட்காமல் லண்டனில் வேலை கேட்பான், என்ன அரசு நடத்துகிறீர்கள் என்று ஓப்பன் கோர்ட்டில் பயங்கரமான தீப்பொறி வார்த்தைகளை அரசை கண்டித்து அந்த தீர்ப்பை பெற்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதல் என்னுடைய முயற்சிக்கு பிறகு தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழ் வழியில் படித்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்த டைரக்ட் எஸ்சி என்கிற அந்த உயர் பதவி பிற்காலத்தில் அவர்கள் எஸ்பியிலிருந்து மேல் பதவி வருவதற்கான வாய்ப்பை அந்த என்னுடைய வழக்கின் மூலமாக நான் பெற்றுத்தந்தேன். சில பேர் சொன்னாங்க, என்ன நீ ஒற்றை எம்எல்ஏ போய் அங்கே என்ன செய்ய போகிற அப்படின்னு. நான் ஒற்றை எம்எல்ஏ போய் அதேமாதிரி கலைஞர்